ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் குயிக்காக சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன். அந்த பச்சரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை ஒரு தவால கொட்டிட்டு கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பாசிப்பருப்பை வறுத்து பொங்கல் செய்யும்போது பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் வறுத்துட்டு செய்கிறோம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா வறுக்காமல் அப்படியே கூட செய்யலாம். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு கலர் மாதிரி வர வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த பாசிப்பருப்பை நம்ம அரிசி கொட்டியிருந்த குக்கர்லேயே இதையும் கொட்டிட்டு அரிசியும் பாசிப்பருப்பும் 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் கெட்டியான பாலும் 2.5 கிளாஸ் தண்ணியும் எடுத்துருக்கேன். அதாவது 1 கிளாஸ் அரிசியும் 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பும் எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ் பால், மொத்தம் 3 கிளாஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னா டைரெக்டாக 3 கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கணும். சர்க்கரை பொங்கலை ஒரு வேளை பானையில் செய்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு தண்ணியையும் பாலையும் சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கணும். பானையில் செய்யும்போது 3 கிளாஸ் தண்ணி பத்தாது, இன்னும் 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றி 4 கிளாஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பொங்கலை 4 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். இதை ஒரு கரண்டியோ அப்படி இல்லைன்னா மேஷர் வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொங்கலே இன்னும் நல்லா குழைய வேகணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பையும் அரிசியும் வாஷ் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா குழைய வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற வச்சுட்டு கூட செய்யலாம். இந்த அளவுக்கு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு நம்ம ஒரு வெள்ளை தண்ணி ரெடி பண்ண போகிறோம். இந்த பொங்கலுக்கு வெல்லம் தான் இன்றைக்கி சேர்த்து செய்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வெல்லம் போட்டுக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த வெல்லத்தில் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா பொங்கல் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒருவேளை பொங்கல் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு இந்த வெல்லத்தை கரைக்கும் போது பாகுபதம்லாம் வேணாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அதனால் அந்த அளவுக்கு சூடு பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற பொங்கலில் இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இதை ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு பொங்கல் கூட வடிகட்டி எடுத்துக்கிறோம். நீங்கள் எடுத்துக்கிற வெல்லம் ஒரு வேளை சுத்தமானதாக இருந்தால் நம்ம டைரெக்டாகவே பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தை இப்போ இந்த அளவுக்கு கரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற பொங்கலில் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதுக்கு அப்புறம் பொங்கலை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றின வெள்ளை தண்ணியும் பொங்கலும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு கரண்டியை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பொங்கல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போது இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 ஏலக்காய் தூள் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடரும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கோங்க.
நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முந்திரி லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உலர்ந்த திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை பலூன் மாதிரி லைட்டாக உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொங்கல் கூட முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்வீட்டான சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைட்டாக பச்சை கற்பூரமும் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.